வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. தேர்தலை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பிரச்சனை மையக்கருவாக இருக்கும். இல்லை ஒரு அரசியல் கட்சியின் அரசியல் செயல்பாடு மையக்கருவாக இருக்கும். இப்போ நீங்கள் 2011 தேர்தல் எடுத்தீங்கன்னா திமுக மற்றும் திமுகவின் குடும்பம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க. குறிப்பாக பவரை கண்ட்ரோல் பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இயற்கை வளங்களை சூறையாடுறது, சினிமாவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2011 அதுதான் இருந்துச்சு. அது பெருசாக வெளில தெரியல. ஆனால் மக்கள் மனதில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் தேர்தலில் எதிரொலித்தது. 2016 தேர்தலில் எது மையக்கருவாக இருந்ததுன்னா மதுவிலக்கு தான். உங்களுக்கு தெரியும், மதுவிலக்கு அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு என்று அறிவித்தார்கள். 2021 பாஜக, பாசிச பாஜக உள்ள வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு திமுக மிகப்பெரிய அளவில் அதை பிரச்சாரம் செஞ்சாங்க. அதுவும் எடுபட்டுது. அது தாண்டி தேர்தல் அறிக்கையும் ஒரு முக்கிய காரணம். 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக நிறைய தேர்தல் அறிக்கையை நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 564. அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட 564 ஒரு 30% 40% தான் நிறைவேற்றுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக நீட் தேர்வு சொல்லலாம், கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தங்க நடை கடன் அதை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் அனைவருக்கும் 1000 ரூபா, அப்புறம் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அது கொடுக்கல. டீசலுக்கு கூட மானியம் கொடுக்குறதா சொன்னாங்க, அது கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த பக்கம் அதிமுக இந்த 2026 தேர்தலுக்காக இப்பொழுதே தேர்தல் அறிவிப்புகளை சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக ஆளும் கட்சியாக இருக்காங்க, அவங்களால எந்த அறிவிப்பையும் விட முடியல. எங்கள் ஆட்சி இதுக்கு நீங்கள் என்ன ஓட்டு போடுவீங்களோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை வந்தால் நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை கொடுக்க போகிறாங்கன்னு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான தேர்தல் அறிவிப்புகளை கொடுக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இரண்டு கட்சியுமே இல்லாமல் முந்திக்கிட்டு அதிமுக பல்வேறு தேர்தல் அறிவிப்புகளை சொல்லியிருக்காங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எப்பொழுதுமே அதிமுக ஒரு தேர்தல் வாக்குறுதியை சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு தெரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு. ஆனால் அவங்களால நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்துவோம், ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறாங்க. திமுக மாதிரி முதல் கையெழுத்தே நீட் ரத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சிக்கு தேர்தலில் போட்டியிடல. ஸோ அந்த வகையில் அதிமுக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை செஞ்சுருவாங்க, அப்படி இல்லைன்னா அதை சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 5 முக்கியமான தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். மொதல் விஷயம் அம்மா இல்லம், இரண்டாவது விஷயம் அம்மா அந்த இலவச கூட்டருக்கு மானியம், மூணாவது குலவிளக்கு திட்டம். அதாவது 2000 ரூபாய் நாங்கள் தரோம். இப்போ 1000 ரூபா தந்துட்டுருக்கோம், அது 2000 தரோம். பட் எல்லாருக்குமே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் போலவே பெண்கள் போலவே ஆண்களும் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான திட்டத்தை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஆண்களுக்கு என்று பிரத்யேகமாக யாருமே ஒரு திட்டத்தை கொண்டு வரல. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏற்கனவே அந்த ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக நாங்கள் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 திட்டங்களை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 திட்டங்களுமே நகர்ப்புறங்களை தாண்டி கிராமப்புறங்களில் கிராமப்புற மக்களின் வாக்குகளை ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அம்மா இல்லம் திட்டம். ஏற்கனவே எப்போதெல்லாம் யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்போ அந்த கவர்மெண்ட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி, கிராமங்களாகட்டும் நகரங்களாகட்டும் சொந்த வீடு இல்லாமல் இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னைக்கு வெளியூரில் இருந்து தான் நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க. சென்னைக்கோட பூர்வீகமாக கொண்டவர்கள் மிக சிலர்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது இங்கே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 60-70% வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. சொந்த வீடு வச்சுருக்கவங்க ரொம்ப ரேராக இருந்தாலும் அவங்க சென்னையிலே இருப்பாங்க, இல்லைனா பூர்வீக சென்னையாக இருக்கும், இல்லை சென்னையில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி செட்டிலாக இருப்பாங்க, நிறைய வீடு வாங்கி போட்டிருப்பாங்க, அதை வாடகை விடுவாங்க. அவங்களுக்கு முக்கிய வேலை என்னென்னா இந்த மாதிரி வாங்கி போட்ட வீட்டுக்கெல்லாம் போய் வாடகை கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ நிறைய பேருக்கு சென்னையில் வீடு வாங்குறது ஒரு கனவாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு சென்னையில் எப்படினாலும் ஒரு வீடு வாங்கிடணும், லோன் போட்டாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்கிறதுக்காகவே சம்பாதிப்பாங்க. அது ஊர்லேயே ஆகட்டும், இங்கே சம்பாதிச்சு ஊரில் போய் வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்
கிராமத்துலேயும் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டுருக்காரு. எப்படி வீடு வாங்கி தருவார், எப்படி வீடு கட்டி தருவார்? ஏற்கனவே வந்து உங்களுக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ திமுக ஆட்சியில். அதுக்கு முன்னாடி வந்து அரசு எடப்பாடி பழனிசாமி வந்து வீடு கட்டும் திட்டம் அம்மா இல்லைம்மா அந்த மாதிரி ஒரு பேரில் இருந்தது. தற்பொழுது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்தோடனே கிராமப்புறங்களில் யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ, இப்போ ஒரு ரேஷன் கார்டு இருக்கும், 2 பேரில் வந்து குடும்பத்தில் இருப்பாங்க, ஒரு குடும்பம் இருக்கும், அது குடும்பத்துக்கும் தனியாக வீடு இருக்காது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே நிலத்தை வாங்கி தரோம். நான் கிராமப்புறங்களில் நிலத்தை வாங்குவதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே போல் கிராமப்புறங்களில் வந்து அரசு புறம்போக்கு நிலம், அதே போல் இந்த நத்தம்புற பூக்குன்னெலாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கே கூட வந்து வீடு கட்டித்தரலாம், இல்லை கிராமப்புறங்கள்லேயே வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கூட வந்து கட்டித்தரலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து கிராமப்புறங்களில் அரசு வீடு கட்டி தருவது ரொம்ப சாதாரண விஷயம். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா ரொம்ப தகுந்த விஷயம். கிராமப்புறங்களில் வெகு சிலர் தான் வந்து வாடகைக்கு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களும் வாடகைக்கு இருக்கக்கூடாது, அரசின் சார்பாக உங்களுக்கு வீடு தரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை வந்து உணவு, உணவு, உடுக்க உடை, இருக்க வாழறதுக்கு வீடு. இது 3 விஷயம்தான். ஸோ அந்த 3 விஷயமும் வந்து உங்கள் அரசுலேருந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். ரேஷனில் சாப்பாடு போடுறாங்க, பொங்கலுக்கு வந்து துணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதை தாண்டி இப்போ வந்து வீடும் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து வீடு இல்லையோ கிராமப்புறங்களில் அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கப்படும். உங்களுக்கு நிலம் இல்லைன்னா நிலம் வாங்கி நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் ஒருத்தவங்களுக்கு வந்து வீடு இருக்கும், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த, அதாவது பட்டியலின மக்கள் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து நிறைய பட்டியலின மக்களுக்கு வந்து நிலம் இருக்காது. அதே போல் வீடும் வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரு சின்ன வீட்டில் இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு 4-5 பசங்க இருப்பாங்க. கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு தான் வந்து ஷிஃப்ட் ஆகணும், இல்லைனா இன்னொரு வீடு கட்டணும், அதே போல் வாடகைக்கு போகணும். ஸோ அது கொஞ்சம் வந்து ஒரு 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 டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வச்சிங்களேன். உங்களுக்கு தெரியும் கிராமப்புறங்களில் வந்து நம்ம அதை கண்ணாலேயே பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவதிப்படுவாங்க புதுசாக கல்யாணம் ஆகவங்களாம். அப்படி இல்லைனா நிறைய பேர் வந்து என்னென்னா, இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து வீடே வாங்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பட்டியலின மக்கள் வந்து வீட்டில் வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே நீங்கள் வந்து கல்யாண பத்திரிக்கை இது அரசுகிட்ட போய் நீங்கள் சப்மிட் பண்ணி அந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா, அரசின் சார்பாக உங்களுக்கு வீடு கொடுக்கப்படும். நாங்கள் வீடு கட்டி தரோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க எப்படி டார்கெட் பண்ணுறாரு எடப்பாடி சாமி, கிராமப்புறம் நகர்ப்புறம் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ, யாரெல்லாம் சொந்த வீடு வச்சு இல்லையோ, யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ ஃப்யூச்சரில், அவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியாக அடிச்சிருக்காரு. இனிமேல் இந்த திட்டத்தை யாராவது சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமியை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான திட்டம். அது அப்போ நம்ம நகரத்துக்கு வரணும். இப்போ சிட்டியில் வந்து இடம் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அது ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு வீடு அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய அடுக்குமாடி அரசு நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு கட்டிடம் இல்லைனா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அரசின் சார்பாக இருக்கும். ஒரு சின்ன இடம் தான் இருக்கும், ஒரு 4-5 கிரவுண்ட் இருக்கும். அங்கே வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி 10 மாடி 5 மாடின்னு கத்தி அங்கே வந்து ஒரு 100 குடும்பம் 150 குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து குடிசையில் இருந்தவங்கள ஸோ இந்த மாதிரி வந்து கட்டடங்களுக்கு மாற்றுறாங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக சென்னையில் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கோங்க, சென்னையில் வந்து அட்ரஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து சென்னையிலே வீடு கட்டுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த அம்மா இல்லம். இதை வந்து நான் அதிமுகவோ ப்ரொமோட் பண்ணி பேசவோ அல்லது வந்து அதே போல் வந்து நான் பேசும்போது நீங்கள் வந்து அதிமுகவுக்கு சொம்படிக்கிறீங்க, அதிமுகவுக்கு சார்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது முழுக்க என்னென்னா, லைக் அவங்க ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் வந்து எவ்வளோ நல்ல திட்டம், அது மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உதவிகரமாக இருக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பேசுகிறோம். நாளைக்கே வந்து திமுக சார்பாகவோ இல்லை தாவேகா சார்பாகவோ இல்லை நாம் தமிழர் சார்பாகவோ ஒரு திட்டம் வருதுன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முந்தி கொண்டு அறிவிச்சிட்டார், இது ஃப்ளாக்ஷிப் திட்டம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஃப்ளாக்ஷிப் திட்டம். இந்த திட்டத்தை தாண்டி ஒருத்தவங்க வந்து வீடு சம்மந்தமாக ஏதாவது சொன்னாங்கன்னா அது வந்து அதெல்லாம் வந்து இந்த திட்டம் வந்து காலி பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான திட்டம் அம்மா இல்லம் திட்டம். ஏன்னா 2011 வந்து சில அந்த மாதிரி தான் சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த கறவை மாடு, இலவச ஆடு. ஸோ இதெல்லாம் அந்த திட்டம்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டது. 2வது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அந்த திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவியது. அதே போல் இந்த தேர்தலில் இந்த
தேர்தல் அறிக்கை இந்த அம்மா இல்லம் திட்டம். ஏன்னா 5 சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த 5ல் இந்த அம்மா இல்லம் திட்டம் தான் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது. ஏன்னா நகர்ப்புறங்களில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, அதே போல் பட்டியலின மக்களுக்கு யார் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தனியாக வீடுன்றது வந்து எந்த ஒரு அரசும் வந்து இந்திய அளவில் வந்து கொடுத்ததே இல்லை. அதை எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து கொண்டு போக போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த எடப்பாடி பழனிசாமியின் இந்த திட்டத்தை காப்பி அடித்து வேறு யாரெல்லாம் வந்து பேச போகிறாங்க இல்லை சொல்ல போகிறாங்க புது திட்டம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி.